Hi guys, வணக்கம். Backs here for Take Off Champs YouTube channel. Mumbai Indians vs Chennai Super Kings IPL game. எல் கிளாசிக்கோ ஆஃப் ஐபிஎல்னு சொல்லுங்க. செம்ம எக்ஸைட்மெண்ட் இருக்கு. இந்த சண்டே ஒரு சூப்பர் சண்டே இருக்க போது வாங்கடே ஸ்டேடியம் அதிர போதுங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பட் இந்த ஒரு இம்பாக்ட் பிளேயர் கான்டெஸ்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கேஎம்ஐ ரைவல்ரி ஓவர்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். என்னுடைய ஃபேவரட் சிஎஸ்கேஎம்ஐ கேம்ஸ்ல ஒரு சில நான் சொல்ல போறேன். உங்களுடைய ஃபேவரட் கேம்ஸ் எது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடலாம். நான் வந்து நம்ம விக்ரம் அண்ட் ஹரியை நம்ம ஜியோ காம்பாக்ஸ் நான் கமெண்ட்ரி பண்ணும்போது அவங்களும் ஜாயின் பண்ணாங்க போன சிஎஸ்கே கேமுக்கு. இன்ஃபேக்ட் 2 கேம்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்தாங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதுதான் அவங்க சொல்லிருக்காங்க. ஹரி வந்து ஒரு பெரிய மும்பை இந்தியன்ஸ் ஃபேன். அவர் சொல்லியிருக்காருங்க எப்படி வந்து ஒரு எம்ஐ ஃபேனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் உட்காந்தா எப்படி இருக்குன்னு சொன்னாரு. அண்ட் விக்ரம் அவர் பாத்தீங்கன்னா தல தோனியை பார்த்தா அவர் என்ன கேட்பாரு அப்படிங்கறத பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு தனி செக்மெண்டா இந்த வீடியோல வரப்போகுது. அதுக்கு அடுத்தது 3வது இம்பாக்ட் பிளேயர் கான்டெஸ்ட் டெய்லி கான்டெஸ்ட் வின்னர்ஸ் 2 பேரு நமக்கு வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரீத்தம் தே அண்ட் ராம் பழனியப்பன் இவங்க 2 பேரும் அவங்களுடைய தாட்ஸ் என்ன, அவங்க எப்படி கெஸ் பண்ணாங்க கரெக்டா, அவங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ் யாரு அதை பத்திலாம் ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் லாஸ்டா இந்த மேட்சோடைய இம்பாக்ட் பிளேயர் கான்டெஸ்ட் என்ன அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சிஎஸ்கே எம்ஐ இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் 5 ஐபிஎல் டைட்டில்ஸ், சிஎஸ்கே நாங்களும் 5 வச்சிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. 2 பேரும் 5 டைம் சாம்பியன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். செம ஹிஸ்டரி வச்சிருக்காங்க. கிரேட் நேம்ஸ், கிரேட் பிளேயர்ஸ், லெஜண்ட்ஸ் நிறைய பேர் ஆடி இருக்காங்க. தல தோனி 5 டைட்டிலும் அவர் தான் கேப்டன் பண்ணி அடிச்சு கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்கு. ரோஹித் சர்மா 5 டைட்டிலும் அவர் கேப்டன்சில தான் வந்திருக்கு. பட் இப்போ அவங்க 2 பேருமே கேப்டன் கிடையாது. 2 பேருமே பிளேயர்ஸா ஆட போறாங்க. தலை பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கிட்ட பேட்ன கொடுத்தாச்சு. ருத்து நீங்க தான் அடுத்த கேப்டன் சொல்லியாச்சு. அண்ட் டு கிரெடிட் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ருத்ராஜ் கைக்வாட். ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் ஹோம்ல ஜெயிச்சாங்க. 2 அவே கேம்ஸ் தோத்தாலும் திருப்பியும் ஹோம்ல வந்து சேப்பாக எங்க கோட்டை அப்படி திருப்பி காமிச்சிருக்காரு ருத்ராஜ் கைக்வாட். ஆன் தி அதர் ஹேண்ட் ஹார்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ் டிஃபீட். செம்ம பிரஷருங்க சுத்தி. லீடர்ஷிப் பத்தி பேச்சு, ஹார்திக் பாண்டியா பத்தி நிறைய பேச்சு பார்த்திருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி மும்பை இந்தியன்ஸ் ஒரு சாம்பியன்ஷிப்பை திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணிருக்காங்க அண்டர் ஹார்திக் பாண்டியா அட் ஹோம். அது ஒரு ஹோம் ரன், ட்ரீம் ரன் என்ன வேணா சொல்லலாம். பட் கடைசி 2 கேம்ஸ் வெறித்தனத்தை காமிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அவங்க ஏன் 5 டைம் சாம்பியன்ஸ் அப்படின்றத காமிச்சாங்க வேற லெவல்ல. சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்சி அண்ட் ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே எம்ஐ ரைவல்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் பார்த்திருக்கேங்க. ஒரு ஜேர்னலிஸ்டா பிரஸ் பாக்ஸ்ல இருந்து பார்த்திருக்கேன். அந்த ஒரு பில்டப்பே டோட்டலா டிஃபரெண்டா இருக்குங்க. ஒரு பிராவோ போலார்ட் நீங்க பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்ல டிஃபரெண்டா இருக்கும். ஒரு பிராவோ தோனி அவங்க 2 பேரும் பிராக்டிஸ்ல வித்தின் சிஎஸ்கே கேம்ப் பார்க்க டிஃபரெண்டா இருக்கும். ரோஹித் சர்மாவோட பிரஸ் கான்ஃபரன்சஸ் பயங்கர யூனிக்கா இருக்கும். சோ நிறைய விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நிறைய பார்த்திருக்கோம். அண்ட் அந்த ஒரு பில்டப் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு கிரவுண்டுக்கு ஆன் த ஃபீல்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, ஆஃப் த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் பேண்டர்ஸ் அப்படியே போக ஆரம்பிக்கும் ஸ்லோவா. இந்த குரூப்ஸ்ல அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க. டிக்கெட் இருக்கான்னு, அப்புறம் சிஎஸ்கே ஜெயிக்க போது, எம்ஐ ஜெயிக்க போது, யார் அடிக்க போறாங்கன்ற அந்த ஒரு பேண்டர். அதுதாங்க இந்த சிஎஸ்கே எம்ஐ ரைவல்ரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பில்டப் ஆகி கொண்டு இருக்குங்க ஓவர் த இயர்ஸ். சிஎஸ்கே எம்ஐ மேட்சஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. நிறைய மேட்ச் பார்த்திருக்கேன். பட் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற கேம் 2018 சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்பேக் ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் வாங்கடையில் ஆடுவாங்க. ஆல்மோஸ்ட் டவுன் அண்ட் அவுட். சிஎஸ்கே முடிஞ்சு போச்சு, டேட் ஜார்மனி ஏற்கனவே பேச ஆரம்பிச்சாங்க. பட் அந்த சைடு டுவைன் பிராவோ ஒரு செம்ம நாக் ஆடுவாருங்க, ஒரு ஸ்டன்னிங் நாக் ஆடுவாரு. அதுக்கப்புறம் அந்த ஜாதவ் ஸ்கூப் மறக்க முடியுமா? ஸோ அந்த ஒரு மேட்சை சிஎஸ்கே ஜெயிச்சு 2018 டைட்டில் அடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் திருப்பியும் வராங்க. ஃபைனல்ல சிஎஸ்கேக்கு ஒரு ஹார்ட் பிரேக் கொடுக்குறாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ஹார்ட் பிரேக். ஸோ 18 சிஎஸ்கே மும்பையை ஸ்டன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கேம் அங்கேயும் டைட்டில் அடிக்கிறாங்க. 19 மும்பை இந்தியன்ஸ் திருப்பி வந்து டைட்டில் அடிக்கிறாங்க. லசித் மலிங்கா அந்த லாஸ்ட் ஓவர் ஹார்ட் பிரேக் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அங்க இருக்கு. ஸோ இதுதாங்க சிஎஸ்கே எம்ஐ ஃபேன் ரைவல்ரி. அந்த ஒரு சிஎஸ்கே எம்ஐ ரைவல்ரின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் அந்த ஃபேன் ரைவல்ரி வேற லெவலில் எங்கேயோ போயிருக்குங்க ஓவர் த இயர்ஸ். இந்த லாஸ்ட் 7-8 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அன்பிலீவபிளா இருந்திருக்கு அந்த ஒரு ஃபேன் ரைவல்ரியா இருக்கட்டும். ஆன் ஆஃப் தி ஃபீல்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு ஹைப். இதாங்க கிரிக்கெட் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது பாத்தீங்களா. அதுதாங்க சிஎஸ்கே எம்ஐ பண்ணிருக்கு ஓவர் த இயர்ஸ். அண்ட் இந்த ஒரு போட்டியும் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க, அந்த மாதிரி தான் இருக்க போகுது. உங்களோட ஃபேவரட் சிஎஸ்கே எம்ஐ போட்டி எது அப்படிங்கிறத மறக்காம போய் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த சிஎஸ்கே எம்ஐ ரைவல்ரி ஆன் ஆஃப் த ஃபீல்ட் பத்தி பேசியாச்சு. இந்த ஆஃப் த ஃபீல்ட் இந்த ஃபேன் பேட்டர்ஸ் பேசும்போது ஒரு எம்ஐ ஃபேனா இருந்து சிஎஸ்கே ஃபேன் சுத்தி உட்காந்து மேட்ச் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு சிஎஸ்கே ஃபேனா உட்காந்து உங்களை சுத்தி ஒரு எம்ஐ ஃபேன்ஸ் உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நிறைய நான் யோசிச்சிருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நம்ம விக்கல்ஸ், ஹரி அண்ட் விக்ரம் அவங்க 2 பேரும் நான் மீட் பண்ண நம்ம ஜியோ காம்பாக்ஸ்ல. ஸோ அவங்க வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 2 கேம்ஸ் முன்னாடி. ஸோ அப்போ அவங்கள்ட்ட நான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஹரி வந்து ஒரு பெரிய மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் அண்ட் விக்ரம் கோர்ஸ் சிஎஸ்கே ஃபேன். ஸோ ஹரிட்ட கேட்டேன், நீங்க மேட்ச் பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்கன்னு. அப்போ ஒரு ஸ்டோரி சொன்னாருங்க, நீங்களே அதை கேளுங்களேன். நீங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஒன்றா உட்கார மாட்டாங்க, ஏன்னா நடுவில் உட்கார வச்சு சிஎஸ்கே ஃபேனில் சுற்றி உட்காந்துப்பாங்க. ஏன்னா எங்கள் டீம்லேயே நான் ஒருத்தன் தான் எம்ஐ ஃபேன். செம்ம அகேன்ஸ்டாக இருக்குமே. சுற்றி உட்கார வச்சுட்டு வேணும்னே வாடி இழுப்பாங்க, வம்பு இழுப்பாங்க. நானும் முட்டு கொடுப்பேன் ப்ரோ. எவனால தான் முட்டு கொடுக்குறது ப்ரோ? தல தோனியை பார்த்தா நீங்க கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி என்னவா இருக்கும்? ஒரு கேள்வி என்னன்னா,
உங்களோட இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ரீல் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பேன். ப்ரோ அப்புறம் ஃபார்மிங்லாம் எப்படி போகுது, விவசாயம் நல்லா இருக்குங்களா உங்கள் ஊரில்? எங்கள் ஊரில் கொஞ்சம் மழை கம்மி, அந்த மாதிரி ஏதாச்சும். ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா ஹரி ஒரு ஸ்டோரி சொன்னாரு. அண்ட் விக்ரம் தல தோனியை பார்த்தா என்ன கேட்பார் அப்படிங்கிறது சொன்னாரு. ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் இட். ஸோ நீங்க ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போய் பண்ணுங்க. எஸ் ஆர் நோ இல்ல என்ன வேணுமோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்க ஃபேன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் யாராச்சும் இல்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா அவங்களையும் டேக் பண்ணுங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் கான்டெஸ்ட் வினர்ஸ் ராம் பழனியப்பன் அண்ட் பிரீத்தம் தேவ். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. நிறைய பேர் நாங்க டெய்லி கான்டெஸ்ட் வினர்ஸ்க்கு பிரைஸ் மணி கொடுத்துருக்கோம். 200 rupees worth அமேசான் கிஃப்ட் வச்சு கொடுத்தாச்சு கார்டு. பட் பிரீத்தம் தேவ் அண்ட் ராம் பழனியப்பன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கைஸ். உங்க டைம் எடுத்து நீங்க எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அமைச்சிருக்கீங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க கேளுங்க. In the IPL, every single year we witness new things coming up, and this season Takeoff Champs has given the initiative and has brought up a great contest with the name of Guess the Impact Player. Every single day they produce the contest and we have to guess who are the impact players in that given day between the two teams. It's a wonderful initiative. I am thoroughly enjoying it every single game, and all thanks to the team of the Takeoff Champs for giving this initiative and bringing this contest for all of us fans. ஹலோ, நான் ராம். நான் சென்னையில் இருக்கேன். ஸோ நான் வந்து இந்த டேக் ஆஃப் சாம்ஸோட டெய்லி கொஸ்டினில் வின் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அமேசான் கிஃப்ட் வச்சு கிடச்சிச்சு. ஸோ தேங்க்யூ டு டேக் ஆஃப் சாம்ஸ். அண்ட் மை ஃபேவரட் ஐபிஎல் பிளேயர் இஸ் MS தோனி ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ராம் பழனியப்பன் அண்ட் பிரீத்தம் டே உங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் கீப் பார்ட்டிசிபேட்டிங். அவங்க டெய்லி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அது ஷூரா எனக்கு தெரியும். அவங்களோட என்ட்ரிஸ் வந்துடும். ராம் அண்ட் பிரீத்தம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் லீடர் போர்ட் வினர்ஸும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். டேக் ஆஃப் சாம்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் உங்களுக்கு அதுக்கு பார்க்க முடியும். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க back0404 இதுல நீங்க போய் பார்க்கலாம். ஸோ அங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரு லீடர் போர்ட்ல டாப் 9ல இப்ப இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ MICSK கேம் இந்த போட்டிக்கான இம்பாக்ட் பிளேயர் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணா நீங்க என்ன பண்ணணும்? நம்பர் 1, டேக் ஆஃப் சாம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, இந்த வீடியோல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க யாரு இம்பாக்ட் பிளேயர்ஸா இருக்க போறாங்க இந்த கேம்ல. எக்ஸாம்பிளுக்கு CSK டூபே, MI சூரியகுமார் இந்த மாதிரி நீங்க போய் கமெண்ட் பண்ணலாம். ஒருத்தர் 2 முறை கமெண்ட் பண்ணலாம். ஒரு டைம் டாஸ்க்கு முன்னாடி பண்ணலாம் அண்ட் டாஸ்க்கு அப்புறம் இன்னொரு முறை கமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு முன்னாடியே கான்டெஸ்ட் க்ளோஸ் பண்ணப்படும். அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் பண்ண முடியாது. நாங்க கமெண்ட் செக்ஷனையே க்ளோஸ் பண்ணுவோம். வின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி கான்டெஸ்ட் வின்னர், லீடர் போர்ட் வின்னர் 2ஆ பிரிப்போங்க. எவ்ரி டே ஏர்லியஸ்டா யார் கரெக்டா பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு 200 rupees worth அமேசான் கிஃப்ட் வச்சர் கொடுப்போம். அண்ட் கரெக்டா ஆன்சர் சொல்ற எல்லாருக்குமே லீடர் போர்டுக்கு குவாலிஃபை ஆவீங்க. ஸோ எவ்ரி மேட்ச் கரெக்டா சொல்ற எல்லாருமே நாங்க லீடர் போர்டு குவாலிஃபை ஆயிட்டு அட் த எண்ட் ஆஃப் த சீசன் யாரு கரெக்டான ஆன்சர்ஸ் நிறைய சொல்லுவாங்களோ அவங்கள நாங்க லீடர் போர்டுல போடுவோம். டாப் 5 இருக்கிறதுல டாப் 3ல முடிக்கிறவங்களுக்கு 5000 rupees ஈச் கேஷ் ரிவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. 4th and 5th முடிக்கிறவங்களுக்கு 2500 rupees worth கேஷ் ரிவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ 35,000 rupees worth கேஷ் அவார்ட்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம போங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை CSK MI ஃபேன்ஸுக்கு அனுப்புங்க. அவங்களோட கிரிக்கெட் நாலேஜும் காமிங்க, உங்களுடைய கிரிக்கெட் நாலேஜும் காமிங்க. இம்பாக்ட் பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. CSK MI ஃபேன்ஸ் உங்களுடைய ஃபேவரட் மெமரிஸ் என்னன்றதை கமெண்ட்ல மறக்காம போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. CSK ஃபேன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. டேக் ஆஃப் சாம்ஸ் இம்பாக்ட் பிளேயர் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. 35,000 rupees worth கேஷ் ரிவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் பேக்ஸ்.